மாமா இன்சுலின் போட்டா அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒழுங்கா சாப்பிட்டுடணும். டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சுகரை நீங்களே கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாதான் ஹார்ட்டை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஒரு வாரம் வீட்லயே இருங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ஒழுங்கா வாக்கிங் போங்க. வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டுடணும். ஸ்வீட்டு எண்ணெய் ஐட்டம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுருங்க மாமா. உங்களுக்கு நான் ஒரு ஃபுட் ஷாட் போட்டு தரேன். அதபடி சாப்பிட ஆரம்பிச்சிங்க, உங்க சுகர் எப்படி தெரிச்சு ஓடுதுன்னு பாருங்க. இங்க தானே வச்சேன், எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியலையே. இந்த வீட்டுல எது வச்சாலும் வச்ச இடத்துல ஒழுங்காவே இருக்கிறது இல்ல. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தவெல்லாம் கைய காலை வச்சு சும்மா இருக்க வேண்டியது தானே. ஆட்டை தூக்கி மாட்டுல போறது, மாட்டை தூக்கி ஆட்டுல போறது, இவளுங்க ஆடுற ஆட்டை தாங்க முடியலையே. ச்சே. வளரே, ஏய் வளரே, ஏய் எங்கடி இருக்க? சரி கையை நீட்டுங்க. ஏய் கத்துறல்ல, காது கேட்கல உனக்கு? சாரி மாமா. பரவாயில்லம்மா. எவ்வளவு ரத்தம்! இப்படி ஊசி போடு, இப்படி ஊசி போடு. அறிவில்ல ஒரு அக்கறை வேணும், ஒரு அக்கறை வேணும். எவ்வளவு ரத்தம் பாரு. கடவுளே, உதவி இங்க இருக்கு. போடி, போய் ஓடி. எங்க போய் ஓடிடி. எடுத்து வந்து வாச்சு பாரு மூதேவி, மூதேவி. ஏன் விட்டு மூதேவி? தாமரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவ மேல ஒரு தப்பு இல்லம்மா. அவ சரியா தான் ஊசி குத்துனா. நீ பின்னால வந்து தள்ளினதுனால தான் இப்படி ஆயி போச்சு. அதுக்கு அவளை கோச்சுக்கிறியே. ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? நேத்து வந்தவ இவ இவ என்ன விட உங்களுக்கு முக்கியமா போயிட்டா இல்ல? இவளை எதிர வச்சுக்கிட்டு நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா? நல்லா இல்லைங்க, இது சுத்தமா நல்லவே இல்ல. ஏய் எல்லாம் உன்னால வந்து தாடி தத்திர பிடிச்சல, தத்திர பிடிச்சல. போடி 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 அடிக்காதீங்க. போடி அடிக்காதீங்க. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சீங்களா? அன்னைக்கே எங்க வீட்டு நிம்மதியா போயிடுச்சு. போடி போய் போடி ஒளிஞ்சு போடி. வேணாம் தாமரை. ஐயோ வளரு. நீங்க சும்மா இருங்க. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி நாய் மாதிரி போட்டு அடிக்கதா என் பொண்ணை உங்க புள்ளை கட்டி வச்சு அனுப்பி வச்சனா? அப்பா இங்க பாருங்க, இந்த மாமியார்த்தனம் காட்டுறது, இந்த திமிர்த்தனம் பண்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேணாம். உங்களுக்கு உங்க புள்ள கல்யாணம் பண்ணது பிடிக்கலன்னா ஏன்டா இப்படி பண்ண அவனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க. இல்ல வீட்டை விட்டு துரத்துங்க. அதை விட்டுட்டு என் பொண்ணை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. ஆமா மாப்பிள வாய மூடியா. பூ மாதிரி வளர்த்த பொண்ணு இப்படி எரும மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. நின்னு வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு தானே இருக்கிற. மனுஷனா யா நீ எல்லாம்? என்னையா தப்புண்ணா என் பொண்ணு? இல்ல அப்படி என்னதான் தப்புண்ணா? இல்ல மாப்பிள, வளர் மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு சின்ன எந்த தப்பு இல்லன்னு சொல்லிட்டு இப்படித்தான் போட்டு அடிப்பீங்களா? உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போனா போகுது மச்சானாச்சு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்த பாரு. அதாயா நான் செஞ்ச பெரிய தப்பு. ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாமியார் கொடுமைன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்க? உள்ள புடிச்சு போட்டாங்கன்னா 7 வருஷம் உன் பொண்டாட்டி கழித்தீங்கணும். பரவாயில்லையா உனக்கு? அப்பா என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க? போங்கல, போய் சொல்லிதான் பாருங்களேன். அப்ப தெரியும் என்ன நடக்குதுன்னு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப யார் கொடுமைப்படுத்துறான்னு இந்த குதி குதிக்கிறீங்க? இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த மனுஷன் படுத்த படுக்கையா இருக்காரு. அவருக்கு ஒரு ஊசி போடுறதுக்கு துப்பு இல்லாம வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பொண்ண. தப்பா ஊசிய போட்டு அவர் கையில ரத்தம் வர வச்சிருக்கா உங்க பொண்ணு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ரோஷம் ரொம்ப பொத்துட்டு வருது. தாமரை எதுக்கு என்ன? நீங்க வாய் மூடி சும்மா இருங்க. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரிஞ்சா செய்யணும். தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல வேலைக்கு தின்னுட்டு திண்டு மலாரி தனமா சுத்திட்டு இருந்தவளுக்கு வாயால சொன்னாவா புரியும்? என்னமோ ஊர்ல நடக்காத மாதிரி இவர் வந்து இங்க குதிக்கிறாரு. ஏங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல உங்க அம்மா என்ன போட்டு அடிக்கல? ஏன் இந்த மனுஷன் அன்னைக்கு அவங்க சம்சாரத்தை இங்க போட்டு அடிக்கல? அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வச்சு அந்த சாத்தினாரே, அப்ப எங்க போச்சு ஒரு புத்தி? வேணாங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்ன பத்தி முழுசா உங்களுக்கு தெரியாது. என்ன ரொம்ப பெருசா பூச்சாடி காட்டிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்க பொண்ணை நான் கொடுமைப்படுத்திட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. நான் பெத்த 3 பிள்ளைங்களாலதான் சாகர வரைக்கும் சித்திரவதை அனுபவிக்கணும்னு ஆண்டவன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டானே. இப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு
3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஆமாமா ஆளாளுக்கு ஒரு பொண்ணு இழுத்துட்டு வந்து பத்தாதுன்னு இப்ப பெத்த தாய போலீஸ்ல கொண்டு போய் உட்காரக்க போறீங்க. அவ்வளவுதானே? சந்தோஷமா உங்க பொண்ணோட குடும்பம் நடத்தட்டும். போயா. ஆனா உன்னா இது ஒரு சாக்கா உங்களுக்கு? என்ன பெரிய கல்யாணமாகாத பொண்ணு 10 வருஷமா மாப்பிள பாக்குறோம்னு ரீல விட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு அந்த பொண்ணோட உழைப்புல உட்கார்ந்து தின்னுட்டு இருந்த உங்களுக்கு 3 பிள்ளைங்களும் ஆப்பு வச்சுட்டாங்களேன்ற அங்கலாய்ப்பு அதானே? யாருகிட்ட கதை விடுறீங்க? அப்பா வாயை மூடுங்க. நீ சும்மா இருமா. என்னமோ இவங்களுக்கு தான் கஷ்டம் இவங்களுக்கு தான் சோகங்கிற மாதிரி அளக்குறாங்க. 4 பேர் மேல இந்த கரிசனம் இருக்கணும். 3 பிள்ளைங்களும் கட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வைத்தறிச்சல் பட தெரிஞ்ச இவங்களுக்கு பெத்த பொண்ணுக்கு அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணலையே. பாக்குறோம் நடக்கலன்ட்டு இவங்க விடுற ரீல ஊரு வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். மாப்பிள நீங்க சும்மா இருங்க மச்சான். ரொம்ப தான் எதிர்றாங்க உங்க சம்சாரம். சொல்லி வைங்க அவங்க கிட்ட. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா அவங்களுக்கு தான் அசிங்கம். அந்த காலம் மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே, என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு தான் போயாகணும்னு நினைக்கிற பரதேசி தகப்ப கிடையாது நானு. என் பொண்ணை வச்சு காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு மாப்பிளையும் சேர்த்து உட்கார வச்சு சோறு போட தெரியாம இல்ல. இழுத்துட்டு போயா. இப்ப இழுத்துட்டு போட்டு சொல்றேன். சனியை விட்டதுன்னு 2 பேருக்குமா சேர்த்து தலைய முழுட்டு நான் போயிட்டே இருப்பையா. இந்த டிராமால இங்க வேணாம், விளங்குதா? என்னமோ அப்பா வாயை மூட போறீங்களா இல்லையா? இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் உங்க பொண்ணை எல்லாம் சொல்லிடுவேன். வெளியில போங்கப்பா முதல்ல. வளரு. என் வீட்ல 1000 பிரச்சனை இருக்கும். எனக்கும் எங்க அத்தைக்கு நடுவுல என்ன வேணாலும் இருக்கும். இன்னைக்கு என்ன அவங்க அடிப்பாங்க, உதைப்பாங்க, குத்துவாங்க, கண்டபடி பேசுவாங்க தான். நாளைக்கு கூட்டி வச்சு கொஞ்சறதுக்கும் எனக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க. என்னைக்கு மாமாக்கு என்ன கட்டி கொடுத்து இந்த வீட்டுக்கு என்ன அனுப்புனீங்களோ அண்ணியோட என் மேல இருக்கிற உரிமை உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. மரியாதையா வெளியே போயிடுங்க. இதுக்கு மேல இங்க நின்னு எங்க அத்தையை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா நானே உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா போயிடும். ஜாக்கிரதை. நானே உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா போயிடும். ஜாக்கிரதை. வளரு. வெளியில போங்கன்னு சொன்னேன். வளரு. நீ ஏன் கண்ணு பேசுற? ஆமா நான் தான். சரிம்மா, நான் போயிடுறேன். நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா? போயிடுறேன் தாயி. அப்ப போயிடுறேன். இனிமே நான் வரல. உங்க விவகாரத்தில் நான் தலையிடவே இல்லை. நான் போயிடுறேன். உங்க அத்தை உன்னைத்தானமா அடிச்சாங்க. ஆனா எனக்கு தாமா வலிக்குது. வலிச்சவ கோபத்துல பேச மாட்டானா? அது கூட புரியலையாமா உனக்கு? போயிடுறேன். நீ கல்யாணம் பண்ணாம கஷ்டப்படுற, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஆறுதலாவது இருந்துக்குங்கம்மா. நான் வரேன்.
செகண்ட் ஷோ படம் பார்த்து வருஷமாச்சு பிரியா. நீ அப்படி நான் எப்படி தெரியுமா? சினிமாவுக்கு போறதே திருவிழாக்கு போற மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் மூடு இருந்தா அப்பா கூட்டிட்டு போவாரு. என்ன இது வரைக்கும் ஒரு 10 படம் பார்த்திருப்பேன், அதுவே அதிகம். அதுவும் எந்த மாதிரி படம் தெரியுமா? கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம், திருவிளையாடல். ஏன் வருவான் வடிவேலனை விட்டுட்டியா? கரெக்ட், அதுவும் பார்த்திருக்கேன். நான் பார்த்ததெல்லாம் சாமி படம் தான். இப்படி நடு ராத்திரியில ரோட்ல ஹாயா நடந்து போகணும்னு எத்தனை நாள் கனவு தெரியுமா? தேங்க்ஸ் ஐயப்பா. இன்னும் உனக்கு என்னென்ன கனவுலாம் இருக்கு பிரியா? எத்தனையோ இருக்கு. மழையில நனையணும், ரோட்டோர கடையில டீ குடிக்கணும், பரோட்டா சாப்பிடணும், தோட்டத்துல பட்டாம்பூச்சி பிடிக்கணும். அப்படியே ஆத்துல மீன் பிடிச்சி அதை மறுபடியும் ஆத்துக்குள்ள விடணும். அடுத்ததானே சொல்ல போற? என்ன முந்தா நேத்து சின்ன சின்ன ஆசை பாட்டு கேட்டியா? சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ நம்ம வாழ்க்கைய நம்ம இஷ்டப்படி வாழணும். அடுத்தவங்களுக்காக வேஷம் போட்டு நமக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழக்கூடாது. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை எங்கெங்க வாழ முடியுது? அம்மா அப்பா அண்ணன் அண்ணிங்க அக்கான்னு எல்லாரோடையும் சேர்ந்துருக்கணும்னு ஆசை. ஆனா முடியுதா? அம்மா நம்மள வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. விரட்டி விரட்டி தான் அடிக்க செய்யறாங்க. உனக்கு அந்த ஃபீலிங் வேற இருக்கா? பிரியா, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. பூரணி அக்கா அந்த வீட்டுல தானே இருக்கா. அக்கா ஒரு அதிபுத்திசாலி. அவளை பொறுத்த வரைக்கும் அவளை சுத்தி இருக்கவங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா கூட இருந்தா லைஃபே ரொம்ப அழகாயிடும் பிரியா. நீயும் நானும் அக்காவை மிஸ் பண்ணிட்டோம் பாத்தியா? உங்க அக்காக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? ஆகல. ஆனா அந்த கவலை அவன் முகத்துல துளி கூட இருக்காது பிரியா. எத்தனையோ சொந்தக்காரங்க சந்தர்ப்பம் தெரியாம குத்தி காட்டி பேசியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன புண்ணையோட பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. சரி வா பிரியா. அண்ணா ஐயப்பா, அண்ணா இந்த நேரத்துல நீங்க என்னண்ணா பண்ற? இங்க என்ன செய்வாங்க? டீ தான் குடிப்பாங்க. ஓ, நீயும் எங்களை மாதிரி சினிமாக்கு போயிட்டு வரியா? சினிமா மாதிரி தான் இருக்கு. இதுல தனியா சினிமா வேறையா? ஏன்னு உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் இப்ப இங்க வந்தேன் தெரியுமா? அதான் சொன்னியே டீ குடிக்கிறதுக்குன்னு. டேய், நான் இன்னும் வீட்டுக்கே போகலடா. ஏன்னு? வீட்டுக்கு போவே பயமா இருக்குடா. அதான் ஏன்னு கேட்டேன். டேய், நான் என் பொண்டாட்டியோட ஹனிமூன் போறதா உன்கிட்ட சொன்னேன்ல? அட ஆமா, இன்னொரு நீ அண்ணியை கூட்டு ஹனிமூன் கிளம்பிருக்கணுமே. அதானே. ஆமா, நீங்க இன்னும் ஹனிமூன் போகாம எங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க? வேண்டுதல். நீ வேற வயிற்றுச்சல கலப்பாத எப்படியா? ஐயப்பா, அன்னைக்கு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டோம். அது வரைக்கும் நல்லா வந்துக்கிட்டு அம்மா வாசல் வந்ததும் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே சரிஞ்சிட்டாங்க. ஐயோ, அப்புறம் ஹனிமூன் கேன்சல். அம்மாவுக்கு என்னாச்சுன்னு? அம்மாவுக்கு ஒன்னும் ஆகலடா. அடுத்த 5வது நிமிஷமே நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே கம்பீரமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா. பாவம், காயத்ரி அக்கா தான் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்க. ஏமாறாம? டேய் ஐயப்பா, அம்மா இப்பெல்லாம் அன்பையும் பாசத்தையும் என் மேல அதிகமா பொழியறாங்கடா. விதவிதமா சமைச்சு போடுறாங்க. சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டியே விடுறாங்கடா. ஐயோ அண்ணா, அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அதுதான்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கன்னத்தை தடவுறாங்க, தலைய வருடுறாங்க, கொஞ்சுறாங்க. எனக்கு அது நல்லாதான் இருக்கு. ஆனா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்காதே. நல்லா இருக்காதேவா? படு கேவலமா இருக்கும். என் நிலைமை இப்ப கேவலமா தான் ஆயிடும் போல இருக்கு. ஹனிமூன் பிரச்சனையை விடு, எங்க மாமியார் வீட்டுல அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா மறுவீடு கூப்பிடுறதுக்காக நாளைக்கு வீட்டுக்கு வர போறதா எங்க மாமியார் எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. போன்ல என் மானத்தையே வாங்கிட்டாங்கடா. என் பொண்ணு கையால பரிமாறி சாப்பிடுற சந்தோஷம் உங்களுக்கு இல்ல. உங்க கையால ஒரு முழம் பூ வாங்கி வச்சுக்கிற சந்தோஷம் ஏன் பொண்ணுக்கு இல்ல. உங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி அழகு பாக்குற சந்தோஷத்தை உங்க அம்மாவுக்கு அந்த ஆண்டவன் கொடுக்கல. உங்க 2 பேரையும் மறு வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ற சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுங்க மாப்ள. உங்க கல்யாணத்தை அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சு செஞ்சுட்டேன்னு உங்க அம்மா கோவப்படுறது நியாயம்தான். நீங்க ஒரு கொலை கேஸ்ல மாட்டிட்டு தவிச்சப்போ அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு நினைச்சாங்களே உங்க அம்மா, அது மட்டும் தப்பு இல்லையா? தப்பும் சரியும் கலந்து செய்யறதாங்க வாழ்க்கை. நான் 100% சரியானவன் என்னைக்குமே சொல்லல. ஆனா 100% உங்க அம்மா தப்பாவே நடக்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. காயத்ரி மேல உண்மையிலேயே உங்களுக்கு அன்பு இருந்தா நீங்க தாங்க இதை சரி பண்றதுக்கு ஒரு வழி தேடணும். புதுசா கல்யாணம் ஆனவங்க மறு வீட்டுக்கு வந்து போறதுங்கிறது காலாகாலமா உள்ள வழக்கம் தாங்க. இதுக்கும் ஏதாவது உங்க அம்மா முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா என் பொண்ணு நொறுங்கி போயிடுவா மாப்ள. வேணும்னா உங்க அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல 4 நாளைக்கு இருக்க வைங்க. அத நான் தப்பாவே சொல்ல மாட்டேன்.
ஆனா நான் வந்தது பத்தாதா? ஏன் புள்ள எதுக்கு வரணும்னு அவங்க கேட்டாங்கன்னா அதை என்னால தாங்க முடியாது மாப்ள. தயவு செஞ்சு நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கங்க. ஐயப்பா, நான் இப்ப கடவுளை வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க மறுவீடு கூப்பிட வர்றப்போ நம்ம அம்மா எந்த வில்லங்கமும் பண்ணாம இருக்கணும். மாமா, நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அது செய்றீங்களா? நீ சொன்னா அது கொஞ்சம் உருப்படியா தான் இருக்கும். சொல்லுமா. நீங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் அத்தையால ஜீரணிக்க முடியல. மாமா அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு உங்க மேல கோவமோ வெறுப்போ இல்ல. அதனால சமயம் கிடைக்கிறப்போ அவர்கிட்ட நம்ம சைட் நியாயத்தை பேசி அவரை நைஸா நம்ம பக்கம் இழுத்துக்கோங்க. அப்புறமா அவர் அத்தைய சமாதானப்படுத்திப்பாரு. ஆமாண்ணே, நீ இப்படி பண்ணிப்பாரு. எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. லாஸ்டா இந்த அஸ்திரத்தையும் விட்டு பாக்குறேன். ஆனா ஐயப்பா, நம்ம 3 பேர்லயுமே பெரிய தப்பு பண்ணவே நீ. ஆனா நீ எஸ்கேப் ஆகி ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க. ஆனா நானும் வேலும் தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். பிரியா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. மாமா, நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? நிஜமாவே மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சவங்க நாங்க தானே. ஆனா நாங்க பூர்ணி அக்கா கிட்ட அடைக்கலமாகி அவங்க உதவியை கேட்டதுனால தப்பிச்சிட்டோம். நீங்களும் வேலு மாமாவும் கூட பூர்ணி அக்காவை தேடி போயிருக்கணும். எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்க. இல்ல அட்லீஸ்ட் இப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் ஆச்சும் பண்ணிருப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான் பிரியா. பூரணியை கன்சல்ட் பண்ணாம நாங்க தப்பு பண்ணிட்டோம். இப்ப கூட தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடி ஒளிய கூடாது மாமா. தைரியமா ஃபேஸ் பண்ணணும். சிங்கத்தை அதோட கொகையில சந்திக்கணும். இப்படி இந்த இடத்துல நின்னு சிந்திக்க கூடாது. அண்ணா, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு இப்போது புரியுதா? அடிக்கடி வைக்கிட்டேன் இப்படி ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பஞ்ச் டைலாக் மட்டும் இல்ல, விட்டா வாங்கிக்கவும் செய்யும். சரிடா ஐயப்பா, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன். சரி மாமா. ஐயப்பா, பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணா. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி நாய் மாதிரி போட்டு அடிக்கதா என் பொண்ணை உங்க பிள்ளை கட்டி வச்சு அனுப்பி வச்சனா? இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் உங்க பொண்ணை என்ன சொல்லிடுவேன். என்னைக்கு மாமாக்கு என்ன கட்டி கொடுத்து இந்த வீட்டுக்கு என்ன அனுப்புனீங்களோ அண்ணியோட என் மேல இருக்கிற உரிமை உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்க நின்னு எங்க அத்தையை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா நானே உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா போயிடும். ஜாக்கிரதை. மரியாதையா வெளியே போயிடுங்க. ஆட்டோ, நீலாங்கர கணபதி தெருவுக்கு போப்பா. வெளியில போங்கன்னு சொன்னேன். வெளியில போங்கன்னு சொன்னேன். சொல்லு கோபாலு. என்ன ராமலிங்கம், எங்கேயாவது வெளியில போயிட்டு இருக்கியா? ஆமாப்பா, ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன் நீலாங்கரை வரைக்கும். நம்ம கடைக்கு மளிகை ஜாமானை வாங்கணும்ல, அதுக்காக உசேன் பாயை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஆமா, உன் குரல் ஏன் டல்லா இருக்கு? ஆளே டல்லா தான் இருக்கிறேன். ஓ, என்ன உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வைரம் பாஞ்ச கட்டை. ஒரு சளி, இருமல், காய்ச்சல், தும்மல்னு ஒரு அளவும் வராது. கண்டிஷன் பாடி. ஆனா பாரு, ஒரு நாள் ராத்திரி படுப்பேன், விடிஞ்சு எந்திரிச்சா இருக்க மாட்டேன், பொட்டுன்னு போயிடுவேன். என்னப்பா இளவு கிளவு போயிடுவேன்னு விரக்தியா பேசுற? வேற என்னத்த பேசுறது? நீ பையனை பெத்தவன் சீமா, நான் பொண்ணை பெத்தவன் சீரழிஞ்சு போனவன். ராமலிங்கம், பொண்ணுதாயா வீட்டுக்கு அழகு. மகாலட்சுமி செல்வம்னு காலரை தூக்கி விட்டுட்டு பேசுவேன். என்னாச்சு?
இன்னைக்கு ஏன் இப்படி பேசுற? அட இன்னும் என்னையா ஆகணும்? வாழ போன இடத்துல பொண்ணு ஓகோன்னு இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியா இருந்தா கூட போதும். அதை பார்த்துட்டு பெத்தவன் பெருமை அடிச்சுக்குவான். ஆனா என் பொண்ணு வாழ போன இடத்துல மாமியார்காரி கையால அடி வாங்கிட்டு இருக்கா ஐயா. என்ன ராமலிங்கம் சொல்ற? என்னத்தையா சொல்றது? மகளை பார்க்கலான்னு அந்த வீட்டுக்கு போன மாமியார்காரி என் மகளை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்தா ஐயா. என்னையா அது அக்கிரமமா இருக்கு? சொந்த அத்தக்காரி தானே அவ மாமியா. அவளா இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறா? அட என் கண்ணு முன்னாடி போட்டு குமுறுறா ஐயா. என்னை பார்த்ததும் தான் இன்னும் வெறியேறி மொத்துன்னு மொத்துறா ஐயா. அப்படி என்ன தப்பு பண்ணா உன் பொண்ணு? அட என்ன தப்பு பண்ணியிருந்தா என்னய்யா? வாழ வந்த பொண்ண இப்படியா கை நீட்டி அடிக்கிறது? நீ பார்த்துட்டு சும்மாவா இருந்த? அது எப்படி இருக்க முடியும்? நீ இந்த வீட்டுல பொழைக்க வேண்டாம், உடனே பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புமான. உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டா தானே? அட அந்த வயிற்றுல ஐயா கேக்குற? அத்தக்காரி கையால அடி வாங்கிட்டு செத்தாலும் சாவேனாலே தவிர என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாயா என் பொண்ணு. அது கூட பரவாயில்ல, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? வெளியில போன்னு கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா விரட்டிட்டாயா.